அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல பிரபஞ்சத்தோட முதுகெலும்பு நடுமையம் என்று அழைக்கப்படுகிற திருக்கைலாய மலையை இதுவரை ஒரு சாமானிய மனுஷன் கூட ஏன் ஏறி முடிக்க முடியல அப்படின்னு பார்ப்போம். இந்து மதம், பௌத்த மதம், ஜெயின மதம் போன்ற மதங்களால புனித ஸ்தலமா கருதப்படுற இந்த கைலாஷ் மானசரோவர் என்று அழைக்கப்படுகிற கைலாய திருமலை வருடத்துல பல ஆயிரக்கணக்கான யாத்ரிகர்களை அழைச்சு அதுல நூறுக்கணக்கான ஆன்மாக்களுக்கு நற்கதியும் தருது. புராண காலத்துல, அதாவது கிபி 11ஆம் நூற்றாண்டுல மிலரேப்பா அப்படிங்கிற புத்த துறவி வான்மீக முனிவர் போலவே ஆரம்ப காலத்துல கொலை குற்றவாளியா இருந்திருக்காரு. புத்தருடைய அருளால ஈர்க்கப்பட்டு அனைத்தையும் துறந்துறாரு. தனது பாவ புண்ணியம் உட்பட எல்லாத்தையும் துறந்த அந்த ஞானி 11ஆம் நூற்றாண்டுல கைலாயத்தை முழுசா ஏறினதாகவும், கீழே வந்துட்டு அவர் மக்களுக்கு மேலே ஏற வேண்டாம், மேலே ஒரு தெய்வம் இருக்கு, அது யாரும் தன்னை தொந்தரவு செய்யறத விரும்பல அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு வரலாற்று கதை இருக்கு. இந்த மிலரேப்பா அப்படிங்கிற ஞானி இப்போ திபெத்திய பௌத்தத்துல தலாய் லாமா எப்படி இருக்காரோ அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஞானி அப்படின்னே சொல்லலாம். நம்ம இந்து மதத்திலையும் சைவ நாயன்மார்கள்ல மிக முக்கியமான இடத்தை பிடிச்சவங்க தான் பெண் நாயன்மாரான காரைக்கால் அம்மையார். இதுக்கு காரணம் என்னன்னா, யாராலும் ஏற முடியாத கைலாயத்தை மொத்தமா மலையே சிவமா இருக்குன்றதுனால தான் கால் வைக்க தகுதி இல்லை அப்படின்னு நினைச்சு தலையால கைலாயம் ஏறுகிறாரு. ஒரு விகாரமான பெண் உருவம் மலையேறி வரதை பார்த்த பார்வதி தேவி அப்பன் ஈசனிடம் யார் அந்த பேய் உருவம் அப்படின்னு கேட்கிறாங்க. அன்பிற்கு அடிமையான இறைவனோ அதோ என் அம்மா வருகிறாள் அப்படின்னு சொல்ல அனைவருமே ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா இறைவனுக்கு ஆதி அந்தம் எதுவுமே கிடையாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட இறைவனே இவளுடைய பக்தியாலையும் அன்பாலையும் அம்மாவா தன்னை ஏத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? அது மட்டும் இல்லாம அதிதீவிர சிவபக்தனான ராவணேஸ்வரன் ஈஸ்வர பட்டம் வென்ற சில பேர்ல ஒருத்தர். சிவபெருமானோட கருணையை முழுசா மொத்தமா பெறணும் அப்படிங்கிறதுக்காக திருக்கைலாய மலையை தன்னுடைய தோல் மேல சுமக்கதா ராமாயணத்துல ஒரு கூற்றும் இருக்கு. அப்படியே ஜெயின மதத்துக்கு வந்தோம்னா, ஜெயின மதத்தோடைய முக்கியமான முதல் 5 தீர்த்தங்கரர்கள்ல ஒருத்தரான நந்தி பகவானுடைய அம்சமான ரிஷபநாதர் இங்கதான் தான் நிர்வாண நிலை அடைந்ததாக கூறப்படுது. உடல்ல ஆடையற்று இருக்கிறது நிர்வாண நிலை கிடையாது. மனம், புத்தி, அகங்காரம் அழிந்து பரம்பொருளோட பழகிற நிலைதான் உண்மையான நிர்வாணம். சரி, புராண கதைகள் போதும். நவீன காலத்துல யாரும் முயற்சி செய்யலையா? நம்ம தான் நாசா மூலமா செவ்வாய் கிரகத்துல தண்ணீர் இருக்கு, பல கோடி கிலோமீட்டர் அப்பால பூமி போலே ஒரு கிரகம் இருக்குன்னு விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலகட்டத்திலையுமா யாரும் முயற்சி செய்யல அப்படின்னு கேட்டா இது உங்களுக்கான ஆதாரங்கள். ஆண்டவனை நம்பாம அறிவை மட்டுமே நம்புற மேற்கத்தியர்கள்ல ஒருத்தரான ஹியூஜ் ருட்லெச் அப்புறம் கொலோனல் ஆர்சி வில்சன் ஆகிய ஆங்கிலேயர்கள் 1926ஆம் ஆண்டு இந்த மலை ஏறுவதில் ஆர்வம் கொண்டவங்க. பல மாதம் கைலாய மலை அடிவாரத்துல தங்கி அந்த மலையை ஆராய்ச்சி செஞ்ச அவங்க ஒரு நாள் ஏறலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா அவங்க ஏற தொடங்கும் போது அடர்ந்த பனிப்புயலும் ஆழம் கட்டி மழையும் பெஞ்சு அந்த திட்டத்தை கெடுத்துருது. அது அவங்களே தங்களோட குறிப்பிட்டிருக்காங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, இவங்க 2 பேருமே எவரெஸ்ட் சிகரத்துக்கு சாதாரணமா 2 முறை வெற்றிகரமா சென்று சாதனை படைச்சவங்க. திரும்பவும் கைலாயம் பக்கத்துல தலை கூட வச்சு படுக்கல. 1936ஆம் ஆண்டு ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த புவியியலாளர் மற்றும் எழுத்தாளர் திரு ஹெர்பர்ட் ரிச்சி அங்க மலை ஏறத்துக்காக முயற்சி செய்யறாரு. ஆனா அப்போ திபெத்துல இருந்த ஊர் தலைவர், பாவங்களே இல்லாத மனுஷன் எவனும் அவன் பறவை வடிவா கைலாயத்தை அடைய முடியும், அப்படிப்பட்ட மனுஷன் கைலாயத்தோட பனிப்பாறைய கையால கூட தொட தேவையில்லை அப்படின்னு கூற, இந்த வார்த்தைகள்ல இருக்கிற சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் மக்கள் நம்பிக்கைக்கு மரியாதை தர விதமா முயற்சியை கைவிட்டுறாரு. 1980களுக்கு நடுவுல ரெயின்ஹோல் மெஸ்னர் அப்படிங்கிற ஒரு மலை ஏறுபவர், இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். சாதாரணமா எவரெஸ்ட் மலையவே அசால்ட்டா, அதுவும் ஆக்சிஜன் சிலிண்டர் எதுவுமே இல்லாம தனி மனிதரா ஏறி சாதனை படைச்சவர். ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல மலை சிகரங்கள்ல ஆக்சிஜன் இருக்காது, உங்களுக்கு மூச்சு முட்டிடும். ஆனா இவர் ஆக்சிஜன் சிலிண்டரே இல்லாம ஏறிட்டு வந்தவர். பாலைவனங்கள்ல மிக கடுமையான பாலைவனத்துல ஒன்றாகிய கோபி பாலைவனத்தை தனி நபரா கடந்து போனவர். வெறும் பனி மட்டுமே சூழ்ந்த உயிர் நடமாட்டத்துக்காக சப்போர்ட் செய்யாத அண்டார்டிகா கண்டத்தை
பனிநாய், பனி வாகனம் போன்ற எந்த வசதியும் இல்லாம தனியா மொத்தமா போயிட்டு திரும்பி வந்தவர். இது உலக சாதனைகளும் கூட. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நான் ஏன் இவ்வளவு அதிகமா அறிமுகம் தரேன்னா, இவ்வளவு கடுமையான சுற்றுச்சூழல்களையே சாதாரணமா சந்திச்ச மனுஷன். சீன அரசாங்கம் இந்த இடத்துக்கு அனுமதி மறுக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு மட்டும் முன் வந்து ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்குது. ஆனா இந்த இடத்தோடைய அருமை பெருமைகள் மற்றும் கடினங்களை தெரிஞ்ச இவர் அதை வேணாம் அப்படின்னு மறுத்துடுறார். சரி, அப்ப வேற யாருமே அதுக்கப்புறம் முயற்சி செய்யலையா அப்படின்னா, பெயர் சொல்ல முடியாத ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த சில மனுஷங்கள் 2001 சீன அரசாங்க அனுமதியோட ஏற முயற்சி செஞ்சு தோத்தும் போறாங்க. சீன அரசாங்கம் ஏன் இந்த அனுமதியை தந்தது அப்படின்னு உலகளாவிய அளவுல பெரிய அவமானத்தையும் பெரிய பழியத்தையும் சந்திச்சது. அதுக்கப்புறம் சீன அரசாங்கம் யாருக்குமே அனுமதி தரதில்லை. சைபீரியா நாட்டை சேர்ந்த மலையேறும் நிபுணர்கள் சிலர் கைலாயத்தை ஏறி முடிக்க போற நிலையில திடீரென அனைவரும் வேகமா வயதாகியதா உணர்றாங்க. உதாரணமா சொல்லணும்னா, பிஞ்சு குழந்தை 10 வயசு ஆகணும்னா அதுக்கு 10 வருஷம் தேவைப்படும். ஆனா இந்த மலையேறும் நிபுணர்களோ கைலாயத்துல இருக்கிற அந்த சுவாச காற்றை சுவாசிச்சதால அவங்க எல்லாரும் 10 நிமிஷத்திலேயே 10 வயசு அதிகமா முதிர்ந்தவங்களா ஆயிடுறாங்க. அதனால அவங்க மலை உச்சியை அடைய முடியாமலேயே நாடு திரும்பிடுறாங்க. அந்த குரூப்ல இருந்த சிலர் இறந்தும் போயிடுறாங்க. இந்த பயணம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க இளமையா இருந்ததாகவும் வீடு திரும்பும் போது ரொம்ப முதிர்ந்த தோற்றத்தை உடையவங்களா இருந்ததாகவும் அவங்களுடைய வீட்டார் சொல்றாங்க. எதற்கு பெயர் வெளியிடல அப்படின்னா, சீன அரசாங்கத்திடம் இருந்து ஒழுங்கு நடவடிக்கை வரும் என்ற பயத்துலதான். இன்னும் இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. உதாரணமா, சிலர் மலையேறும் போது அமானுஷ்யமா மறைஞ்சி போனதாகவும், மலையேறும் போதே திடீர்னு பாதைகள் மாறி மேலே ஏற முயற்சி செய்யறவங்க திடீர்னு கீழ் அடிவாரத்துல வந்து நின்னதாகவும், கைலாய மலையே திடீர்னு அதோடைய இடத்தையும் தோற்றத்தையும் அவ்வப்போது மாத்திக்குது அப்படின்னும் பல கதைகள் இருக்கு. எப்படி எதுவும் நம்மளால அறிஞ்சிக்க முடியாதது, தெரிஞ்சிக்க முடியாதது, புரிஞ்சிக்க முடியாதது எல்லாம் இன்னும் இருக்கணும். மனுஷ அறிவுக்கும் வல்லமைக்கும் அப்பாற்பட்ட படைப்பாற்றல் அப்படின்னு ஒண்ணு இருக்குதோ அதை ஏத்துக்கிறது தான் பகுத்தறிவை ஒழிய எல்லாத்தையும் கேள்வி கேட்கறது வெறும் கேள்வி ஞானமே தான் ஆகும். என்னதான் இப்படிப்பட்ட ஒரு புனித ஸ்தலம் இந்திய அரசாங்கத்தோடைய கட்டுப்பாட்டுல இல்லை அப்படின்னு நமக்கு வருத்தம் அளிச்சால், கைலாயத்தை வேற யாரும் ஏற விடாம நீட்டா கிளீனா பாதுகாக்கிற சீன அரசாங்கத்தை நினைக்கும் போது ஒரு சைடு மனசுக்கு நிம்மதி தருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்க. நன்றி.